அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6ல் தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள். நம்ம தர்மா அகாடமியில் என்ன பண்ணுவோம், சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து வீடியோக்கள் கொடுத்துட்டு இருப்போம். ஒவ்வொரு தலைப்புக்குமே 50 வினாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஓகேங்களா, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டாப்பிக்கில் ஒரு 50 வினாக்களில் கவர் பண்ண முடியுமானா முடியாது. அதனால் இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் 200 வினாக்கள் நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் ஒரே வீடியோவில் கொடுத்தா வீடியோ ரொம்ப லென்த்தாகும், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கிறதால 50 வினாக்களாக 4 பார்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஒரு தலைப்பை மட்டும். அதனால் 4 பார்ட்டையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இதை நீங்கள் கவர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக் மிஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் 4 பார்ட்டையும் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு பார்ட் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு ஒரு பார்ட்டு, அடுத்த நாள் 6:30க்கு ஒரு பார்ட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் ரெகுலராக 4யுமே பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து கேட்குற கிட்டத்தட்ட 8 கொஷினுக்கு மேலே இதுலேருந்து கேட்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இந்த 50 கொஷின்ஸுக்கு எத்தனை கொஷின் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோட லாஸ்ட்டில் வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழரின் தொன்மையை கூறும் நூல் எது? ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா ஐயனாரி நாதர். ஸோ ஐயனாரி நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயனாரி நாதர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். இந்த நூலில் தான் தமிழர்களோட அந்த பழமையும் சரி வீரத்தையும் சரி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. புறப்பொருள் வெண்பா மாலையில் வெற்றி படலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் இதை குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது கல் தோன்றிச்சு, அதாவது மலைகளில் நம்ம ஆளுங்க வாழ்ந்தப்ப மண்ணுக்கு கீழே வரல, அதாவது விவசாய மண்ணை வரல. ஸோ அப்படி மலைகளில் வாழறப்பயே அந்த போருக்கு தேவையான ஆயுதங்கள், வாளோடு அப்படின்னா வாள்னா அப்போ வேறு மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு ஆயுதத்தோட முன் தோன்றிய மூத்தக்குடி. ஸோ ஏதாவது நம்மள்கிட்டேருந்து களவாடிட்டு போயிட்டாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்காக போய் சண்டை போடுவாங்கள்ல, ஸோ அதை குறிப்பிடுறது தான் இது. அடுத்தது, பண்டைய தமிழகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என குறிப்பிடும் நூல் எது? பண்டைய தமிழகத்தோட வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என குறிப்பிடும் நூல். தொல்காப்பியம் இதை சொல்லுது. இந்த தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் ஒருத்தர் எழுதியிருப்பார். யாருன்னா பணம் பாரனார். ஓகேங்களா, பணம் பாரனார் அப்படிங்கிறவர் இதுக்கு சிறப்பு பாயிரம் எழுதியிருப்பார். ஸோ அதில் தான் அவங்க தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கதா சொல்கிறது என்னென்னா, பண்டைய தமிழகத்தோட வடக்கு எல்லையாக திருப்பதி மலையும், அதாவது வேங்கடம் அப்படிங்கிறதும், தெற்கு எல்லையாக குமரி முனையும் இருக்குது அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருப்பார். அடுத்தது, முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் பற்றிய தகவல்களை முதலில் விரிவாக கூறும் உரைநூல் எது? ஆன்சர் என்ன? இறையனார் அகப்பொருள் உரை. இறையனார் அகப்பொருள் உரை, அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டில் நக்கீரர் எழுதின அந்த இறையனார் களவியல் உரை. ஸோ அதுதான் இறையனார் அகப்பொருள் உரைப்பாங்க. அதோட மூலமே தான். ஸோ அது அந்த நூல் மூலமாக தான் இந்த முதற்சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் தற்போதைய மதுரை, ஸோ இதிலெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு போடுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஷின் பேங்க் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே, வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஸோ டீட்டெயிலாக நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், அதனால் இப்போ சொல்ல டைம் இல்லை. ஸோ அது நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். பண்டைய கால தமிழர்களின் வாழ்வியல் போர் முறைகள் மற்றும் சமூக நிலையை படம்பிடித்து காட்டும் சங்க இலக்கிய பிரிவு எது? பண்டைய கால தமிழர்களின் வாழ்வியல் போர் முறைகள் மற்றும் சமூக நிலையை படம் பிடித்து காட்டும் சங்க இலக்கிய பிரிவு எது? புறநானூறு தான் கரெக்டாக சொல்லும். ஸோ 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு. இதில் தமிழர்களோட அந்த வீரம், கொடை, போர்க்களம், ஆட்சி எவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க, மன்னர்களோட பண்பாடு என்ன, அவங்களுடைய சமூக நிலை என்ன அப்படிங்கிறத கிளியராக புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, பூம்புகார் நகரத்தின் வணிக சிறப்பையும் அங்கு நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் விரிவாக கூறும் நூல் இது. பூம்புகார் நகரத்தோட வணிக சிறப்பையும் அங்கு நடைபெற்ற ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் விரிவாக சொல்கிற ஒரு நூல் அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க. பட்டினப்பாலை அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா, ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உரிந்திரங்கண்ணனார். கடியலூர் உரிந்திரங்கண்ணனார் தான் இந்த நூலோட ஆசிரியராக இருக்கார்.
சோழர்களோட சோழர்களோட தலைநகரம் பூம்புகார் இருக்குல்ல, ஸோ அதுதான் துறைமுக சிறப்பு கொண்டது. ஓகேங்களா, இது கரிகால சோழனை பற்றி சொல்லும். சங்ககால சோழனான கரிகால சோழனை பற்றி டீட்டெயிலாக சொல்லும் இந்த இடம், இந்த நூல். மதுரை நகரத்தின் அங்காடி வைபவங்கள், நாலங்காடி மற்றும் அல்லங்காடி பற்றி விவரிக்கும் நூல் எது? மதுரை நகரத்தோட அந்த அங்காடி வைபவங்கள் இருக்குல்ல, அதாவது நாலங்காடி மற்றும் அல்லங்காடி பற்றி விவரிக்கிற நூல் மதுரை காஞ்சியில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. மதுரை காஞ்சியில். ஸோ இந்த நூலோட ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் தான் இதோட ஆசிரியர். மாங்குடி மருதனார் இதோட ஆசிரியர். ஓகேங்களா, அடுத்தது ஸோ அதான் சொல்லிட்டோம். சேர அரசர்களின் 10 நூலின் மூலமாக அறியப்படும் முக்கிய தகவல்கள் எவை? சேர அரசர்களோட அந்த 10 நூலின் மூலமாக அறியப்படும் முக்கிய தகவல்கள். ஸோ அவர்களோட கொடை மற்றும் வரலாற்று சிறப்புகளை அறியலாம். அவர்களின் கொடை மற்றும் வரலாற்று சிறப்புகளை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். சேர அரசர்கள் ஒரு 10 பேரை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, கலிங்கத்து பரணி எந்த மன்னனின் கலிங்க போரின் வெற்றியை புகழ்ந்து பாடுகிறது? கலிங்கத்து பரணி எந்த மன்னனின் கலிங்க போரின் வெற்றியை புகழ்ந்து பாடுகிறது? முதலாம் குலோத்துங்க சோழனோட வெற்றியை புகழ்ந்து பாடுது. ஸோ அதாவது ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறது தான் கலிங்கத்து பரணி நூலோட ஆசிரியர். ஓகேங்களா, இவர் சோழ மன்னனான அந்த முதலாம் குலோத்துங்கன் மற்றும் அவருடைய படைத்தளபதியாக இருந்த கருணாகர தொண்டைமான், அவங்க 2 பேரும் இந்த வட கலிங்கத்தின் மீது போர் எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஜெயித்ததுக்கப்புறம் அந்த வீரத்தை பற்றி பாடுறது. கருணாகர தொண்டைமான் தான் முதலாம் குலோத்துங்க சோழனோட தளபதி. அடுத்த வினா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகளாவிய சகோதரத்துவ வரிகளை பாடிய சங்ககால புலவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகளாவிய சகோதரத்துவ வரிகளை பாடிய சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார். இது அப்துல் கலாம் ஒரு முறை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்லுவார். ஸோ புறநானூரில் 192வது பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற வரிகளை பாடியிருப்பார் கணியன் பூங்குன்றனார். ஓகேங்களா, இதை அப்துல் கலாம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பாடியிருப்பார். செல்வத்து பயனே ஈதல் என்று செல்வத்தின் பயனை பற்றி கூறும் சங்க நூல் எது? செல்வத்து பயனே ஈதல் என்று செல்வத்தின் பயனை பற்றி கூறும் சங்க நூல் எது? புறநானூரில் இதை பற்றி சொல்கிறாங்க. புறநானூரில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மதுரை கணக்காயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகன் தான் இந்த நக்கீரர். ஸோ இவர் தான் இதை பாடியிருப்பார். அடுத்து பாருங்கள், எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ இதை கிரேக்க மாலுமி அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அவரோட பேர் யாருக்கும் தெரியலை, அறியப்படாத ஒரு கிரேக்க மாலுமி இதை எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அது கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். இந்த நூலோட ஆசிரியர் பேர் யாருக்கும் தெரியலை. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செங்கடல் மற்றும் அரபிக்கடல் வழியாக இந்தியாவுக்குள்ளே அந்த வணிகம் செய்ய வந்த ஒரு கிரேக்க மாலுமி தான் இதை எழுதியிருப்பார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, தமிழகத்தின் துறைமுகங்களான முசிறி, தொண்டி மற்றும் கொர்க்கை பற்றி தனது இயற்கை வரலாறு நூலில் குறிப்பிட்ட ரோமானிய எழுத்தாளர் யார்? தமிழகத்தின் துறைமுகங்களான முசிறி, தொண்டி மற்றும் கொர்க்கை பற்றி தனது இயற்கை வரலாறு நூலில் குறிப்பிட்ட ரோமானிய எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? பிளினி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். பிளினி அப்படிங்கிறவர் இதில் எழுதியிருக்காரு. ஸோ ரோமானிய மூத்த பிளினி அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டில் எழுதின இந்த இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் தமிழ்நாட்டோட துறைமுகங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது 13, மௌரிய பேரரசர் அசோகரின் எந்த கல்வெட்டு சேர, சோழ, பாண்டிய மற்றும் சத்திய புத்திரர்களை குறிப்பிடுகிறது? மௌரிய பேரரசர் அசோகரோட எந்த கல்வெட்டு சேர, சோழ, பாண்டிய மற்றும் சத்திய புத்திரர்களை குறிப்பிடுகிறது? ஆன்சர் என்ன? 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள். 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள். அடுத்தது, பாண்டிய நாட்டின் நிலவியல் அமைப்பையும் முத்து குளித்தலையும் விரிவாக பதிவு செய்த வெனிஸ் நகர பயணி யார்? பாண்டிய நாட்டின் நிலவியல் அமைப்பையும் முத்து குளித்தலையும் விரிவாக பதிவு செய்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ தான் இதை எழுதியிருப்பார். மார்க்கோ போலோ. ஸோ இத்தாலி நாட்டை
சேர்ந்தவர். ஓகேங்களா. ஸோ இத்தாலி நாட்டோட அந்த வெனிஸ் நகர பயணியாக மார்க்கோ போலோவை நம்ம அறியப்படுறாரு. கிபி 13ஆம் நூற்றாண்டோட இறுதியில் பாண்டிய நாட்டோட அந்த காயல் துறைமுகத்துக்கு வருவார். ஸோ அங்கே தான் பாண்டிய நாட்டோட செல்வ செழிப்பு, அப்புறம் கொற்கை, காயல் இதெல்லாம் முத்து குளித்தலுக்கு ஃபேமஸாக இருக்குன்னு எழுதியிருப்பார். பேரங்காடி என்று ரோமானியர்களால் அழைக்கப்பட்ட பண்டைய தமிழர்களின் முக்கிய துறைமுகம் எது? பேரங்காடி என்று ரோமானியர்களால் அழைக்கப்பட்ட பண்டைய தமிழர்களின் துறைமுகம் முசிறிய சொல்லலாம். அடுத்தது தி புவியியல் என்ற நூலில் தமிழகத்தின் புவியியல் அமைப்பை பற்றி எழுதியவர் யார்? தி புவியியல் என்ற நூலில் தமிழகத்தின் புவியியல் அமைப்பை பற்றி எழுதினது யாருன்னா தாலமி எழுதியிருப்பார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் வாழ்ந்த கிரேக்க புவியியலாளர் தான் இந்த தாலமி அப்படிங்கிறவர். ஸோ இவர் ஜியோகிராஃபியா அப்படிங்கிற அவரோட நூலில் தமிழகத்தோட துறைமுகங்கள், நகரங்கள், கடலோர நிலவியல் அமைப்புகளை பதிவு செஞ்சுருக்காரு தாலமி. அடுத்தவினா இந்தியாவின் மிளகிற்காக ரோமானிய நாட்டின் தங்கம் பெருமளவில் கைமாறுகிறது என்று வருந்தியவர் யார்? இந்தியாவில் இருக்கிற அந்த மிளகு நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மிளகுக்காக ரோமானிய நாட்டின் தங்கம் பெருமளவில் கைமாறுகிறது என்று வருந்தியவர் யார்? பிலினி. அவர் தான் வருந்திருக்கிறார். ஸோ அந்த பிலினியோட இயற்கை வரலாறு நூலில் இது எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு மிளகுக்காக ரோமானிய நாட்டோட தங்கங்கள் அங்கே போகுது, அப்போ இங்கே ரோமானிய நாட்டோட பொருளாதாரம் பாதிக்குது அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருக்காரு அவருடைய நூலில். பண்டைய கால சேர நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருந்த முத்திரை எது? பண்டைய கால சேர நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருந்த முத்திரை எது? வில் மற்றும் அம்பு பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 19. சங்ககால சோழர்களின் நாணயங்களில் ஒருபுறம் புலியும் மறுபுறம் எந்த விலங்கின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? சங்ககால சோழர்களின் நாணயங்களில் ஒருபுறம் புலியும் மறுபுறம் எந்த விலங்கின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு? யானை. மறுபுறம் யானை. அடுத்தது பெருவழுதி என்ற பெயரில் நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார்? பெருவழுதி என்ற பெயரில் நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன். பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி இந்த மன்னன் தான் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த நாணயங்களில் ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் மீன் சின்னம் இருக்கும். அடுத்தது தமிழ் பிராமி எழுத்துக்கள் முதலில் கண்டறியப்பட்ட குகை கல்வெட்டுக்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? தமிழ் பிராமி எழுத்துக்கள் முதல்ல கண்டறியப்பட்ட குகை கல்வெட்டுக்கள் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா சங்க காலத்தை சேர்ந்தது. சமணர் படுக்கைகள்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது தமிழ்நாட்டோட இந்த குகை பாறைகளில் இருக்கிற சமணர் படுக்கைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. மாங்குளம் கல்வெட்டு எந்த பாண்டிய மன்னனை பற்றிய வரலாற்று சான்றுகளை தருகிறது? மாங்குளம் கல்வெட்டு எந்த பாண்டிய மன்னனை பற்றிய வரலாற்று சான்றுகளை தருது? நெடுஞ்செழியன், சங்க காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. மதுரைக்கு அருகில் இருக்க அந்த மாங்குளம் கல்வெட்டு சங்ககால பாண்டிய மன்னனான அந்த நெடுஞ்செழியன் மற்றும் சமண துறவிகளுக்கு குகை தானம் அளித்த செய்தியை சொல்லுது. இதுவும் அந்த தமிழ் பிராமி கல்வெட்டு தான். சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு எது? சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடும் தமிழ் பிராமி கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புகழூர் கல்வெட்டு ஆரநாட்டான் மலையில் அமைஞ்சிருக்கு. ஆரநாட்டான் மலையில் இருக்குது. கரூருக்கு பக்கத்தில் இந்த புகழூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. சேர மன்னர்களான கோ ஆதன், செல்லிரும் பொறை, அப்புறம் பெருங்கடுங்கோ, இளங்கடுங்கோ இந்த 3 தலைமுறை சேர அரசர்களை பற்றி அதில் சொல்லுது. அடுத்தது பாருங்கள். சத்தியபுத்திர என்ற வேளிரை குறிப்பிடும் ஜம்பை கல்வெட்டு யாரை பற்றியது? சத்தியபுத்திர என்ற வேளிரை குறிப்பிடும் ஜம்பை கல்வெட்டு யாரை பற்றியது? அதியமான பற்றினது அது. அதியமான். திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்பை கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா சதியபுதோ அதிய நெடுமா அஞ்சி ஈத்த பாலி என்று குறிப்பிடுது. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா அசோகர் கல்வெட்டில் சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த தகடூர் இந்த சதியபுதோ அதிய நெடுமா அஞ்சி ஈத்த பாலி அப்படின்னு சொல்கிறாங்களா, இது தகடூர் அதியமானியே குறிக்குது அப்படிங்கிறத இதை வச்சு சொல்கிறாங்க.
அடுத்தது கிராம நிர்வாக முறை மற்றும் குடவோலை முறை பற்றி விரிவாக கூறும் உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது? கிராம நிர்வாக முறை மற்றும் குடவோலை முறை பற்றி விரிவாக கூறும் உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது? முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தை சேர்ந்தது. முதலாம் பராந்தக சோழன். காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயில் கல்வெட்டுகளில் பிற்கால சோழ மன்னர் முதலாம் பராந்தகன் கிபி 921 ஆட்சியில் கிராம நிர்வாகம் குடவோலை தேர்தல் முறை எவ்வாறு நடந்துச்சு அப்படிங்கிறத அதில் பொறிச்சிருக்காங்க. அடுத்தது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் இசை சிறப்பை கூறும் கல்வெட்டு எது? பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனின் இசை சிறப்பை கூறும் கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டு அப்படிம்பாங்க. குடுமியான் மலை கல்வெட்டு இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் இசை ஆர்வத்தையும் இதில் தெரியப்படுத்தியிருக்காங்க. பண்டைய நாட்டின் களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த கடுங்கோனை பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது? பாண்டிய நாட்டோட களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த கடுங்கோனை பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது? வேள்விக்குடி செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடு. ஸோ பாண்டியன் பராந்தக நெடுஞ்சடையனின் இந்த வேள்விக்குடி செப்பேடுகள் என்ன பண்ணுதுன்னா, களப்பிரர்களால் பறிக்கப்பட்ட பிராமணர்களோட மானிய நிலங்களை களப்பிரர்களை வென்று பாண்டிய மன்னன் கடுங்கோன் மீட்டெடுத்து மீண்டும் அந்த பிராமணர்களுக்கு கொடுக்கறத பற்றி சொல்லும். சோழர்களின் நில அளவை மற்றும் வரி விதிப்பு முறைகளை பற்றி அறிய உதவும் முக்கிய செப்பேடுகள் எவை? சோழர்களின் நில அளவை மற்றும் வரி விதிப்பு முறைகளை பற்றி அறிய உதவும் முக்கிய செப்பேடுகள் அப்படின்னா லைடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாலங்காடு செப்பேடுகள். லைடன் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடுகள். இந்த லைடன் செப்பேடு இப்போ தான் மீட்டு வந்தாங்க. ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்களின் பரிணாம வளர்ச்சியை தெளிவாக காட்டும் பூலாங்குறிச்சி கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? தமிழ் எழுத்துக்களின் பரிணாம வளர்ச்சியை தெளிவாக காட்டுற அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? கிபி 5ஆம் நூற்றாண்டை அது சேர்ந்தது. 5ஆம் நூற்றாண்டு. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள்லேருந்து வட்டெழுத்து மற்றும் தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு உருவெடுத்தன அப்படிங்கிற அந்த பரிணாமத்தை காட்டுது கிளியராக. மெய்கீர்த்தி எழுதும் பழக்கத்தை முதலில் கல்வெட்டுக்களில் அறிமுகப்படுத்திய சோழ மன்னன் யார்? மெய்கீர்த்தி எழுதும் பழக்கத்தை முதல்ல கல்வெட்டுக்களில் அறிமுகப்படுத்திய சோழ மன்னன்னா முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்தது தமிழ்நாட்டின் முதலில் தொல்லியல் அகழ்வாய்வு நடைபெற்ற இடம் எது? தமிழ்நாட்டில் முதல்ல தொல்லியல் அகழ்வாய்வு நடைபெற்ற இடம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆதிச்சநல்லூர் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடம் தான். ஸோ எப்போ அதை பண்ணாங்க அப்படின்னா 1876. ஸோ ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவர் தான் அந்த அகழ்வாய்வை தொடங்குறாரு. ஆண்ட்ரூ ஜாகர் 1876. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 1876 முதலில் அகழ்வாய்வு செய்த ஜெர்மானிய அறிஞர் யார்? தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 1876 முதல்ல அகழ்வாய்வு செய்த ஜெர்மானிய அறிஞர்னா ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவர் தான். ஆண்ட்ரூ ஜாகர். அதுதான் போன கொஸ்டினில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ முதுமக்கள் தாழி பல தொல்பொருட்களை ஜெர்மனிக்கு எடுத்துகிட்டு போய் தான் ஆய்வு பண்ணுவார். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் பெருமளவில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் எவை? ஆன்சர்னா முதுமக்கள் தாழிகள், இரும்பு ஆயுதங்கள்லாம் அங்கே கிடச்சிது. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேட்டில் அகழ்வாய்வு செய்து அது ஒரு ரோமானிய வணிக மையம் என உறுதிப்படுத்திய சர் மார்டிமர் வீலர் எந்த ஆண்டை சேர்ந்தவர்? சர் மார்டிமர் வீலர் எந்த ஆண்டை சேர்ந்தவர்னா 1945 அந்த காலகட்டங்களில் அதை பண்ணியிருக்காரு. இந்திய தொல்லியல் துறையோட தலைவராக இருந்தவர் அப்போ சர் மார்டிமர் வீலர். ஸோ இவர் தான் அந்த புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க அரிக்கமேட்டில் அறிவியல் பூர்வமாக ஆய்வை மேற்கொண்டு அது ரோமானிய வணிகக்கூடமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அரிக்கமேடு அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய மட்பாண்ட வகை எது? அரிக்கமேடு அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய மட்பாண்ட வகை எது? அரிடைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிடைன் மற்றும் ஆம்போரா சாடிகள். அரிடைன் மற்றும் ஆம்போரா சாடிகள் அப்படிங்கிறது தான் சரியானது. அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் முதலில் அகழ்வாய்வை தொடங்கிய மத்திய தொல்லியல் துறை அதிகாரி யார்? சிவகங்கை மாவட்டம் கீழடியில் முதல்ல அகழ்வாய்வை தொடங்கிய மத்திய தொல்லியல் துறை அதிகாரி யார்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். ஸோ இந்திய தொல்லியல் துறையோட கண்காணிப்பாளர் தான் இவர்.
ஸோ அவருடைய தலைமையிலான குழு தான் 2015 சிவகங்கை மாவட்டம் கீழடியில் முதல் கட்டத்திலேருந்து முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் அகழ்வாய்வை நடத்துச்சு. கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த கரிம பொருட்கள் அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக்ஸ் ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டதில் டேஷ் காலம் என்ன, அதோட காலம் என்னவா கணிக்கப்பட்டுச்சுன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கணிச்சாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அதை கணிச்சிருக்காங்க. கீழடி அகழ்வாய்வு எந்த நதிக்கரையில் அமைந்துள்ள பண்டைய நகர நாகரிகத்தை சேர்ந்தது? கீழடி அகழ்வாய்வு எந்த நதிக்கரையில் அமைந்துள்ள பண்டைய நகர நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்னா வைகை நாகரிகத்தை சேர்ந்தது. அடுத்தது, கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்து வடிவம் எது? கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்து வடிவம் தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவிரன், ஆதன் அப்புறம் சாதன் அப்படிங்கிற பேர்லாம் இதில் பொறிச்சிருந்தாங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமணல் அகழ்வாய்வு எந்த பழங்கால தொழில் மையமாக விளங்கியதாக சங்க இலக்கியங்களில் சொல்கிறாங்க? நவரத்தின கற்கள் பதித்தல், இரும்பு உருக்கு தொழில் அதில் நடந்திருக்கும், அந்த தொழிற்சாலைகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழை வந்துருச்சு மக்களே, கொஞ்சம் சவுண்டுக்காக ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுமணல் என்ற ஊர் சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா மழை வந்துருச்சு, முடிச்சிடணும் வீடியோவை, அப்லோடும் பண்ணணும் 6:30ங்கிறதால. கொடுமணம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலாடும்பாறை அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மயிலாடும்பாறை அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்கு. ஸோ விளக்கம் சொல்ல முடியல, சாரி, ஏன்னா மழை வந்துருச்சு. மயிலாடும்பாறை அகழ்வாய்வின் மூலம் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு எந்த ஆண்டிற்கு முந்தையது என நிறுவப்பட்டிருக்கு? கிமு 2172 அப்படின்னு நிறுவப்பட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல் அகழ்வாய்வில் நெல்மணிகள் நிறைந்த மட்பாண்டம் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் தமிழர்களின் நெல் சாகுபடி காலம் என்னவென்று தெரிய வருகிறது? கிபி 490, கிமு 490. தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் கரிம காலம் என்ன? கிமு 1155, கிமு 1155. பொருணை நாகரீகம் 3200 ஆண்டுகள் பழமையானது என அறிவிக்க காரணமான முக்கிய அகழ்வாய்விடங்கள் எது? சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூர். அடுத்தது, பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் என்ற சங்ககால தொழில் நகரம் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஈரோடு. ஸோ மழை லைட்டாக தான் பெய்யுது, நான் மேலே தகர ஷீட் அப்படிங்கிறதால அது ரொம்ப பெருசாக சவுண்டு கேட்குது. கரூர் அருகே உள்ள மலையம்பாளையத்தில் கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய நாணய குவியல் எதனை உணர்த்துகிறது? வஞ்சி நகரம் ரோமானிய வணிகமயமாக இருந்ததை உணர்த்துது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, சங்ககால துறைமுகங்களில் ஒன்றான அழகன்குளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சங்ககால துறைமுகங்களில் ஒன்றான அழகன்குளம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வைகை நதி கடலில் கடக்கிற இடத்துல இது இருக்குது, ஓகேங்களா? ஸோ பாண்டியர்களோட முக்கிய சர்வதேச துறைமுகமாக இது இருந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையம்பள்ளியில் அகழ்வாய்வு செய்த போது கண்டெடுக்கப்பட்ட முக்கிய பொருட்கள் எவை? ஆன்சர் என்ன? புதிய கற்கால கருவிகள் மற்றும் சுடுமண் கலசங்கள்லாம் அங்கே கிடச்சிருக்கு. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் பையம்பள்ளியில் இந்திய தொல்லியல் துறை அகழ்வு நடந்துச்சு. அதில் புதிய கற்காலத்தை சேர்ந்த மெருகூட்டப்பட்ட அந்த கற்கருவிகள், சுடுமண் கலசங்கள், இரும்பு உருக்கிய உலை சான்றுகள்லாம் அங்கே கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதோட அந்த 50 கொஷின் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த 50 கொஷினில் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு லெசன் வைஸ் லைன் பை லைன் கொஷின்ஸை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுமா, இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கு படிக்கணுமா, இந்த கொஷின் தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு, தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க மக்களே, ஓகேவா? நன்றி, வணக்கம்.